வணக்கம் மாடி தோட்ட நண்பர்களே. என்னோட மாடி தோட்டத்தில் இன்னைக்கு தக்காளி அறுவடை பண்ணிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் இவ்வளோ தக்காளி அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வாங்கலேன், இது நாட்டு தக்காளி தாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் குப்பைமேட்டில் பிடிங்கிட்டு வந்து நட்டேன். எல்லாமே நாட்டு தக்காளி தான். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா மடிப்பாக வருது, ஒரு சிலது மட்டும். பாருங்கள், பூசணிக்காய் மாதிரி இருக்குது, நல்லா பழுத்து இருக்குது. மொத்தமாக நான் அறுவடை பண்ணிவிட்டு எவ்வளோ தக்காளி நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த தக்காளி பாருங்க, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க. அதுவும் வித்தியாசமாக இருக்குது. இந்த தக்காளி அப்படியே பூசணிக்காய் மாதிரி இருக்குது. எல்லாமே நாட்டு தக்காளி, எல்லாமே இயற்கை முறையில் விளைஞ்சது. எதுவும் ரசாயனங்கள் எதுவும் தெளிக்காமல் நம்ம தோட்டத்துலேருந்தே விளைஞ்சது பீர்க்கங்காய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காயும் அறுவடை பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தோட்டத்தில் நான் என்ன உரங்கள் கொடுக்குறேன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.